ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கேம். இருந்து என்ன பார்க்க போகிறேன்னா லிவ் ஆர் டெத் அப்படின்ற கேமோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 கைஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ட் போட போகிறேன். ஓகே, இது ஒரு நல்ல சர்வைவலுக்கான கேம், ஜாம்பி பேஸ்டு சர்வைவல் கேம். கைஸ் என்னடா மறுபடியும் ஆடி ஒரு தடவை ஆவணிக்கு ஒரு தடவை விளையாட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வேலை இருந்ததால் என்னால் போட முடியல. பட் இனிமேட்டு கரெக்டாக போட்டுடுறேன் அப்படி தான் நினைக்கிறேன். நம்புங்க அப்படிதான் நான் போட்டுருவேங்க, நம்பிடுங்க. ஓகே, சரி தானே ப்ரைவசி இதெல்லாம் கேட்குறான். டேப் ஓகே டு அக்செப்ட் ஓகேடா. பீட்டா எடிஷனு இன்னும் இது நல்ல ஃபேமஸான கேமு. இன்னும் இது எவ்வளோ 70 ருபீஸா? ஆமாம், எஸ் 70 ருபீஸு. பிகினர் ஆர் யூ ரெடி டு இன்ஃபர்மேஷன் அட்வான்டேஜ் ஸ்பெஷல் ஆஃபர் டேக்கடா. காமன் மீ ஐ சி டெஸ்ட்ராய்டு ஹவுஸ் அண்ட் மோட்டர் சைக்கிள் நியர் பை பாசிபிள் ஆனு. பார்த்திங்கன்னா இவன் இங்கே நியூ சர்வைவர் ஆகணும்னா மெயின் இவன் வந்து ஏதோ ஒரு வீட்டை பார்த்துருக்கான். அண்ட் ஆல்சோ த லேண்ட் லார்ட் பிரிட்டி வெல் ஃபெட் அண்ட் நோ லெஸ் அக்ரெசிவ். இங்கே எவனோ பார்த்துருக்கானா, அவனை போட்டு தாக்கணும் கிஸ், போட்டு வெட்டுவான். என்ன கிஸ் இவ்வளோ பெருசாக இருக்கான், என்னடா உளுந்து எழுந்திருக்கிற பார்த்தீங்களா, உக்காந்தெல்லாம் எழுந்திருக்கிறான். ஓகே, இது யார்? நீயா? ஹூ ஆர் யூ? அதான் கெட் கிரேட், ஐ ஹேட் நோ டவுட் அபவுட் யூ. நீ யாரா இவ்வளோ எப்படிடா உயிரோட இருக்குன்னு கேட்குறாங்க. உன்னை சுற்றி பார். ஓகே, பார்த்துட்டேன், தெரியும், அதான் தெரிஞ்சு தானே கேமுக்குள்ளேயே வரோம். இங்கே கறி கிடிச்சிருக்கான். வேறு என்ன இருக்குது இங்கே வெட்டுறதுக்கு? ரிக்வயர்டு ஸ்டோன் ஆக்ஸு. என்ன ஒன்றுமே சொல்லாமல் டேக் ரிவார்ட் ஃபார் அ கில். ரிவார்டை நான் எங்கே போய் எடுப்பேன்? எங்கேயா ரிவார்டு எடுப்பேன்? டேக் ரிவார்டு வாட் மேன்? ஓ, இவனுங்களை போட்டு தாக்கணும், அதை தான் சொல்கிறான் அவன். ஏண்டா இந்த நரி வந்து இவன் யாரா? ஓகே, என்னடா வச்சுருக்க? இவன் நரி என்னமோ தரான். டேக் கால். இப்போதைக்கு நமக்கு எல்லாமே தேவை தான் கேஸ். என்ன தரான்? ரோப்பு தரான். ஓகே, நாட் நைஸ். சி, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இங்கே நம்ம மோட்டர் பைக்லாம் இருக்குது, போகலாமா? ஓ, இந்த ஐட்டம்லாம் வச்சு நம்ம ரிப்பேர் பண்ணணும். டேக் ரிவார்ட் ஃபார் த கில். ஓ, இங்கே தான் ரிவார்டு இருக்கணும். சரி. டேக் கால். இப்போதைக்கு எதுக்கு வச்சுக்கிட்டு புட் அவுட் ஆல். இப்போ அடுத்து என்ன சொல்கிறேன்? கிரியேட் அ ஸ்டோன் ஆக்ஸ். ஸ்டோன் ஆக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவேன்? இது வீடு கட்டுறதுக்கு. ஓகே, இது அப்புறம் பண்ணிக்கலாம். இதா இங்கே இருக்கா? ஓகே, கிராஃப்ட் பண்ணுவோமா? ஓகே, இது செஞ்சாச்சு. சாப் டவுன் பைன் ட்ரீ. இதான பைன் ட்ரீ, போட்டு தாக்கு. அப்போவே நினச்சேன், இன்னும் கிட்டத்தட்ட மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது கேஸ். நல்லா இருக்குது கேமு, போக போக சூப்பராக இருக்கும். அதான் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஐயோ, இந்த அக்கா வேறு உடறிக்கிட்டே இருக்காங்க. நியூ பிகினிங். கன்னுலாம் கொடுக்குறாங்க. கோ டு த மெயில் பாக்ஸ், கிளைம் த ரிவார்டா. நான் வாங்கிக்கிறேன், அது எங்களுக்கு தெரியும். ஓப்பன். ஐயோ, ஆடெல்லாம் கேட்குறான். அப்புறம் நான் பார்த்து வாங்கிக்கிறேன் கேஸ். இப்போ பார்த்தா உங்களுக்கு என்கிட்ட சண்டை கேட்குறீங்க. விசிட் மிலிட்ரியா? போடு தாக்கு. வரானுங்க சின்ன கேஸ். இங்கே ஒருத்தன் வரான். லெவல் 3 நாம. இல்லைடா, அதுக்குள்ளேயாடா? எங்கடா கூப்பிடுற? எங்கடா? விசிட் மிலிட்ரின்னா ஷோடா. டே வேணாண்டா, இப்போதைக்கு நான் என்னோடய வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கொஞ்சம் ரிசர்வ்லாம் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக வேறு இடத்துக்கு போன்றான். தெரியும்டா, நீ அமைதியாக போடா. இப்போ எனக்கு ஒரு வெப்பன் தேவைப்படுது. வெப்பன் செய்யலை, என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? இங்கே ஏன்டா போகிறேன்? ஓகே, பேக் பேக் என்ன தேவை? 6 ரோப்பு. நம்மக்கிட்ட 3 தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்கவனுங்கெல்லாம் போட்டு தாக்கணுங்கிறான் அவனே. சரி இல்லை, நம்மக்கிட்ட தான் வெப்பன் இருக்குது. அப்போ ஃபுட்டு மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போவினி தாங்க. பிரான்ச் இதெல்லாம் இதோ இந்த பெரிஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம் ஆர்க்கில். ஏன் ஆர்க்கில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்னான்னு கேட்டிங்கன்னா, தெரிய பிடிக்கலான்னு போனேன். பார்த்திங்கன்னா அவன் என்னை முடிச்சிட்டான். அப்புறம் பார்த்தா நம்ம ஐட்டம்லாம் வந்துச்சுன்னா மேலே க்ரீனிஷாக காட்டும்ல, அது காமிக்கவே இல்லை. அதுதான் ஒரு இது. என் ஐட்டம் பூரா போச்சு. என்னென்ன வச்சுருந்தேன்? நான் ஒரு 50 கிட்ட வச்சுருந்தேன். 50 கிட்ட. அது பேர் என்ன? ட்ராங்கியர் 50 செஞ்சுச்சேன் கஷ்டப்பட்டு. நான் வேஸ்ட்டான டைம், ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் அது எல்லாம் ஒரே நேரத்தில் வேஸ்ட் ஆகிடுச்சு. அது ஏன் எனக்கு காட்டில் என்ன பக்கானும் தெரில. பார்த்திங்கன்னா என்ன செய்யுதுன்னா, இது என்னடா? ஓகே, மெடிசன். சரி இங்கே ஒருத்தனை போட்டு தரணுமே தான், இவனே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, இது என்னடா? கூப்பன் ஃபார் சர்வைவல் கிட்டு. இது தூக்கி போடு, இது நீ வச்சுக்க. இன்னும் கிட்டுக்கு தேவைப்படுதான் கூப்பனு. பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ நான் அதை மறுபடியும் நான் வாமா ஒன்றை தான் வேணும் நான் பேக் பேக்குக்கு.
உன்கிட்ட உன்னோட ஹைடு இருக்கா? தோல் ஸ்கின் இருக்கா? இல்லை, கறி தான் இருக்குது. ஓகே, அனிமல் ஃபேட்டு யூஸ்ஃபுல் வெரி ரேர் ஃபைண்டிங். ரேராவா? இதுடா உனக்கு ரேராடா. வேறு இந்த ஸ்பேஸ் இல்லை, நம்ம ஸ்டோரேஜ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணணும் தான் பார்க்குறேன். சரி இருங்க, இப்போ எனக்கு அந்த ஆர்க்கில் அதை நான் சரி பண்ணணும். நானும் ஃப்ரீயாக இருக்க டைம்லேயும் இப்போயும் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கேன். விளாட்லன்னுலாம் இல்லை. இவன் யாரா வந்துக்கிட்டே இருக்கீங்க? எத்தனை பேரா இருக்கீங்க வீடு சுத்தம்? லெவலப் ஆகிட்டேனா? என்ன இந்த விசிட் மிலிட்ரி கேம்ப் தெரியும்டா, இருடா போகிறேன்டா. இங்கே யாரா? ஐயோ, முன்னாடி இத்தனை பேர் இருக்கீங்க. 2 பேரா? அவன்கிட்ட நான் முடிச்சுட்டு உன்கிட்ட வருவேனா? எப்படி? அவனை முடிச்சுட்டு இதோ இப்படி சரி அப்படி சமத்து விட்டே ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கணும். இங்கே என்னமோ இருக்குது. இஸ் நாட் என்ன ஸ்பேஸ் இன் பேக் பேக். வாட் மேன்? ஓ, இது கரெக்டாக தானா? நான் கூட ஏதோ பெருசாக வச்சுருக்கானு நினச்சேன். சரி கிஷ், திங்க் இப்போ நம்ம ஃபுட்டுலாம் கலெக்ட் பண்ணிட்டோம். இங்கே பெரிஸ்லாம் ஒன்றுமே. இவன் ஏன்? ஓ, இங்கே ஏற்கனவே தலை இல்லாமல். ஐயோ சாமி, யார் மேன் நீ? மேன் ஹூ மேன்? ஓகே, இதெல்லாம் எடுத்துப்போம். இதோ இதையும் எடுத்துப்போம். ஃபுட்டு இருக்குது, பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி அந்த பேக் பேக் மட்டும் செஞ்சுட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உனக்கு செய்யறதுக்கு என்னென்ன தேவை? கிராஃப்டா? நாட் எனஃப் ஸ்பேஸ் இன் தி பேக் பேக்கா? ஓ, ஏன்ட்ட ஸ்பேஸ் இல்லை. சரி இதுக்குள்ளே போயிட்டு என்னோடய தேவையில்லாத ஐட்டம்லாம் வைப்போம். நீ தேவையே இல்லை இப்போதைக்கு. இது டொமேட்டோ சீட்ஸ்லாம் தேவைப்படும். பிற்காலத்தில் நமக்கு தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓகேவா? பேக் பேக் வாட் இங்கே இருக்குது. கிராஃப்டா ஆடு பார்த்தாலே தரங்கிறான். இதையும் செஞ்சுருவோமா? இது எதுக்கு? ஒதுக்கி இதையும் செஞ்சுருவோம். ஏன்னா பசிக்கு. ட்ரை யுவர் கிளாத்ஸ் அண்ட் மேக் குக்கிங் ஈஸியர். ஐயோ, இங்கே ஏற்கனவே ஒன்று இருக்குது கைஸ். சரி விடுங்க, கிளம்பலாம். இது என்னது? இது ரேடியோ. இதுலேருந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ்லாம் வரும். அதுதான் மிலிட்ரி கேம்ப்பு விசிட் பண்ண சொல்கிறான். கத்திக்கிட்டே இருக்கான் போகிறது. எவ்வளோ நேரம் போயிருக்கு? 7 நிமிஷம் போயிடுச்சா? சரிங்க கைஸ், போவோமா? வேலை அவ்வளோ தூரம் நடந்து போக சொல்லிட போகிறோம். எதை எடுக்கலாம்? டெய்லி ரிவார்டில் வந்து இப்படி தினமும் நம்ம விளையாட இப்படி ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே, பேக் பேக் கங்க்ராச்சுலேஷன். ஓகே கைஸ், இப்போ பேக் பேக்கும் வச்சுட்டேன். ஏறிடுச்சு. ரைட்டு, எங்கே போகணும்? மிலிட்ரி பேஸ். மிலிட்ரி கேம்ப்பு வில் பி க்ளோஸ்டா ஐ திங்க். எது? டேப் ஆன் தி லொக்கேஷன். ரன் -37. எனர்ஜி கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். 5 செகண்ட் 16 நிமிஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது. போடா டே. ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா வந்தாச்சே. டேப் டு என்ட்ரு. இப்போ எவன் வரப்போகிறான்னு தெரில. வதன்னு வர. ஐயோ வாக்கரு யார் கேஸ்? வாந்தி கேஸ் தான். நீங்கள் இந்த கேம் விளையாண்டுருக்கேன் நிறையா பேர். ஆனால் இங்கே நிறைய லூட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லூட்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்க்கலாம். இந்த கட்டையெல்லாம் எடுக்க வேணாம். ஐயோ, இங்கே ஸ்க்ரீன் வேறு திருப்ப முடியா? அது ஒரு இங்கே என்னான்னு தெரில. சரி போடு விடாத வந்துரு. இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கானுங்க. செஸ்ட்டு நிறையா இருக்குது. இதையும் எடுப்போம். இருடா இப்போதைக்கு நீ வராத, நான் உன்ட்ட அப்புறம் வரேன். டேப்லாம் தேவைப்படும். இருடா, இங்கே முடிச்சுட்டு வரலான்னு பார்க்குறேன். யாரோ வந்துடுகின்ற போகிறோம். லைட்டாக பயமாகவே இருக்குது. நீ தேவையில்ல, உட்டெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறேன்? இப்போதைக்கு இடம் அடைக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அடி அவ்வளோதான். இன்னொரு விட்டு, நீ ஒரு விட்டு அவ்வளோ. எட்ரா லூட்லாம் எடு. ஓகே, அவ்வளோ ஒன்றும். ஸ்க்ராப் தேவைப்படும். இதோ நீ தேவைப்படுவேன். இதை என்னான்னு சொல்லணும். தேவையில்லைன்னா போட்டலாம். நிறைய செஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஒருத்தருக்காதுன்னு நினச்சேன், பார்த்தா இருக்குதே. ரைட்டே, என்ன இருக்குது? இது நெத்திங் ட்ராப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இதில் ட்ராப் பண்ண முடியாது, டெலிட் தான் பண்ண முடியும். வச்சுக்க. இது என்ன ஸ்டோன் பிளாக்கு? டெலிட் டெஸ்ட்ராய். ஓகே கைஸ், முடிச்சுடுவோம். வாடா டே, வா வம்புக்கு வா, சண்டைக்கு வருவோமா? இதை வேறு நான் ரிப்பேர் பண்ணும் கைஸ். பார்த்திங்கன்னா மெட்டல் என்னோடய வெப்பன் வேறு டேமேஜ் ஆகிட்டுருக்கு. இதை நான் எப்படி ரிப்பேர் பண்ண போகிறேன்னு தெரில. இருங்க, நான் ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இதில் ரிப்பேரிங் இருக்கான்னு தெரியலையே. எப்படி என் பேக் பேக் செக் பண்ணுவேன்? ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி? ஹவு மேன் ரிப்பேர்? அப்போ அது முடியாது போல். என்ன இன்ட்ராக்ட் வித்து அண்ட் கலெக்ட் ஐட்டம். அதுக்கு முன்னாடி இவனை முடிச்சுட்டு வந்துடுறேன். இங்கே என்னமோ முக்கியமான விஷயம் இருக்குது கைஸ். எடுப்போமா? இருங்க, யாராவது வந்துட போகிறான். லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது?
கன்று இருக்குது கைஸ், போடு பக்கா கன்று லெத்தர். கன்று கிடச்சிச்சு, கன்று இனி வேலையே வேலை தான்டா. வா 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 வா. ரொம்ப பெரியா நான் இப்போ கன்று இப்போதைக்கு தேவைப்படாது, நம்ம யூஸ் பண்ண வேணாம். நமக்கு ஹெல்த் எவ்வளோ இருக்குது? 99 இருக்குது. இதெல்லாம் தேவையில்ல கைஸ், தேவையில்லாத ஐட்டம்னா அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். இங்கேன்னு இத்தனை பேர் இருக்கானுங்க, வாங்கடா வாங்கடா. நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி இவ்வளோதாண்டா அடுத்த நாள் சாக போகிறானுங்கன்னு இப்படி வந்துட்டு நம்ம முடிச்சிடணும். ரொம்ப பாவம் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு பதம் பார்த்துருவாங்க. வா 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 வா. நம்ம அசால்ட்டாக போயிடுவோம். சரி, நானே இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன். அப்போல்லாம் நான் இப்படி தான் பண்ணுவேன். சரி விடு, 3 பேர் தான் நான் நின்று அடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த்தெல்லாம் பாடம் இதுதான் வேணும் வெப்பன். யார் தூக்கி போடலாம்? யார் தேவையில்ல? நீ இப்போதைக்கு தேவையில்லடா. நீலாம் தேவையில்லடா. கல் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே இருங்க, அந்த இதை எடுத்துக்கலாம். அந்த நீ எடுத்துக்கோ, வந்துரு, தேவைப்படுவேன். வாடா, அங்கே என்னடா வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிற? போடு போடு. ஐயோ அடேங்கப்பா, சேஃப் ஸ்கில் எடுத்தான் போகணும் போலேயே. நமக்கு அது சுத்தமாக வராது. அதனால ஹெல்த் இருக்குது, பிரச்சனை இல்லை, இன்னும் குறையில. இருங்க, இங்கே இருக்கிறது தேவையானது. இது என்னது மேன்? அயன் பாரு. நீ தேவையில்ல, நீ போ. நீயும் தேவையில்ல, நீ போ. நீ இப்போதைக்கு தேவைப்படுவியா? யூஸ்டா, சாப்பிட்ரு. கிளாத் தேவைப்படும், வச்சுக்கலாம். வா 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 வா. 3 பேர், அதுவும் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கானுங்க. வா 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 வா, தூரமாக வா தூரமாக வா. இப்போதைக்கு சண்டைக்கு யாரும் இப்போ வராதிங்க. அப்படி வந்து இது ஒரு அடி, இப்படி ஒரு அடி, உனக்கு ஒரு அடி. இந்தா வெப்பன் இஸ் புரோக்கனா தெரியும்டா. அதுக்கு தான் இந்த வெப்பனை வச்சுருக்கேன்ல நான் தான். ஆனால் இது டேமேஜ் ரொம்ப கம்மியாக தான் போகும் கைஸ். ஏதாவது செஸ்ட்டு விட்டனா செஸ்ட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிடணும். என்ன இது? பிளாஸ்டிக் வெரி ரேர் ஃபைண்டிங். நீ வேணும். உன்னை தான் யார் தூக்கிட்டு போடலான்னு தெரில. நீங்கள் இப்போதைக்கு இவன் தேவைப்படும். உன்னை யாரா வர சொன்னா? உட்டெல்லாம் எனக்கு வேணாம். ஸ்டோன் பிளாக் எதை போடலாம்? கன் இருக்குது கைஸ், பிரச்சனையே இல்லை. தான் பார்க்குறேன். இதெல்லாம் போட முடியாது. சரி இருங்க பார்க்கலாம். இவனை கஷ்டப்பட்டு தேவையில்லாமல் எதுக்கு நான் இதை செஞ்சுட்டு வந்தேன்னு தெரில. ஆல்மோஸ்ட் வீடியோ முடிச்சாகணும். சரி இருங்க, இந்த இதை மட்டும் லூட் எடுத்துட்டு. இது எடுத்தாச்சா? சரிங்க, அவ்வளோதான். மிலிட்ரி பேஸா? அவ்வளோதானாடா? ஏண்டா பரவாயில்ல, ஒருத்தான லூட்டு வந்து கன்று கிடச்சிருக்கு. இங்கேருந்து எடுக்கிறேன் கீஸ். சரி இருங்க, இந்த பட்டன் அழிச்சிட்டேன். அவனே ஓடுறான் கீஸ். எதுக்குன்னா இந்த கேட்டு பின்னாடி இருந்து இதை எடுக்கலான்னு பார்த்தா அவனே ஓட்டு வந்து வெளியே போகிறதுக்கு வழி கொடுத்துட்டான். இந்த பக்கம் இப்போ இதில் ஏதாவது விட்டு வந்துட்டுனா அடிஷ்னல் ரிசோர்ஸ் 30 ரூபா கொடுத்தா இது தரானா? அதெல்லாம் இல்லைடா, ஏன்ட்டா போடா. நானே என்ன பண்ணுறது? இதெல்லாம் விட்டுட்டானான்னு பார்த்துக்கலாம் கேஸ். ஏன்டா ஒன்றுமே இல்லை தான்டா. மெடிக்கேட்டு. அப்பா இதை விட்டுட்டு வந்திருக்குமே. யாரை தூக்கி போடுறதுனே தெரில. இல்லை நீ வேணாம், நீ எதுக்கு போகிற? நீ வேணாம், நீ போ. மெடிக்கேட்லாம் தேவை கேஸ். என்ன பண்ணுறது? ஸ்டோன் பிளாக் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இதில் என்ன இருக்குது? பார்த்தீங்களா அந்த எப்படி அதை விட்டு வந்திருக்கோம்? அதுதான் உஷாராக பார்த்து கொண்டு போகணும். இது நான் பார்க்குறேனான்னு தெரியலையே. இதுங்க, நான் இதை செக் பண்ணிட்டு வரேன். வீட்டில் லைட்டாக டவுட்டாகவே இருக்குது. செக் பண்ணுறேன். பண்ணிட்டேங்க. இருங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லை. விட்றா. பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சு. சரி இருங்க, நான் போகலாமா? பார்த்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோ போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் கமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் போடுவேன். வேறு எதுவும் உள்ளே இங்கே என்ன செஸ்ட் இருக்கா? இங்கே தான் விட்டனா? எதுவும் இல்லை. லைட்டாக ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது தான் யோசிக்கிறேன். சரி, அப்படி எதுவும் உள்ள கிளம்பலாம். தேவைன்னா கூட மறுபடியும் வந்துக்கலாம். ஓகே, லைவ் ஃபார் டை. நல்லா இருக்குது கேம். எனக்கு நான் சின்ன வயசு நான் அப்போ விளாண்டுருக்கேன். ஒரு இப்படி சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி விளாண்டேன். லாக்டவுன் பீரியடில் வந்து விளாண்டுட்டு இருந்தேன். லாக்டவுன் 2 இயர்ஸ்லாம் இல்லை, போட்டு 3 வருஷம் இருக்கும் அப்போ விளாண்டது. ஓகே, இப்போ ஒரு செஸ்ட்டு மட்டும் செய்யணும். இதெல்லாம் என்ன இதுன்னு தெரில. ஓகே, வாட் மேன் திஸ்? கார்பென்ட்ரி டேபிள். இதை வச்சா பின் பிளாங்க்கு. இதுக்கு வந்து உட்டு தேவை. சரி, இதையும் நம்ம ரிப்பேர் பண்ணுவோம். என்னது இது? சீவிங் டேபிள். இதை வச்சு என்ன யூஸ்ன்னு தெரியலையே.
சரி இருங்க, இங்கே தேவையில்லாத ஐட்டம் தான் வைக்க முடியுமா? கன்று கிடச்சிச்சு கேஸ், அதோ போதும். அதுமாதிரி ஒரு செஸ்ட்டு செஞ்சுருவோம். செஸ்ட்டு செய்ய முடியுமா என்னால்? செஸ்ட்டு இன்னும் என்ன தேவை? எல்லாமே தேவை. சரி இருங்க, விட்ட போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரேன் கேஸ். அது வரைக்கும் செஸ்ட்டு செய்கிற வரைக்கும் பார்க்கலாம், செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்குறேன். ஓகே கேஸ், ஒரு வழியாக ஒரு செஸ்ட்டு செய்கிறதுக்கும் ஐட்டம் செஞ்சுட்டு வந்துட்டேன். அடுத்த வீடியோவில் இந்த வீடெல்லாம் கட்டலாம். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா, நீங்கள் கிச்சன் அப்படின்னீங்கன்னா நான் வந்து போட ஆரம்பிச்சிடுவேன். எப்படி கிச்சன் ஓகே கேஸ், இப்போதைக்கு இந்த செஸ்ட்டு செஞ்சுருவோம். ஓகே கிராஃப்டா நாட் என்ன ஸ்பேஸா? ஏன்டா நானே ஸ்பேஸுக்காக தான் ஒரு செஸ்ட்டு செய்யலான் இருக்கிறேன். நீங்கள் அதுவும் இல்லாமல் என்னை கடுப்பு ஏற்றுங்கடா. வாட் வேறு என்ன தேவையில்லாமல் இருக்கிறது? பார்த்திங்கன்னா இது மெட்டல் பிக்ஆக்ஸ் கைஸ், இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப ஒர்த்து, அதனால தான் வச்சுட்டே சுற்றுறேன். இதெல்லாம் செஸ்ட்டில் வச்சிடணும். என்ன கைஸ் இதில் தேவையில்லாமல் இருக்குது? இதில் என்ன? இவனை டிலீட் பண்ணு, டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இவனை தூக்கி இங்கே வச்சிடணும். வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? அந்த இது செய்யணும். இப்போ கிராஃப்ட் பண்ண முடியுமா? ஓகே கேஸ், வந்துருச்சு கேஸ். எஸ், செஸ்ட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? வந்துருச்சா? பார்த்தீங்களா? வந்துருச்சு. பில்டு பண்ணுவோம். எங்கே வைக்கலான்னா, இப்படி வாடா. இவன் வேறு திருப்ப மாட்டேங்கிறான். திரும்புடா, வீட்டை கொஞ்சம் திருப்புடா. வெயிட் இருங்க. ஐயோ, இந்த ஸ்க்ரீனை திரும்ப மாட்டேங்கிறீங்க கேஸ். என்ன பண்ணிட்டோம் நான்? நீங்களே சொல்லுங்கள். அப்போ தான் நான் அந்த இடம் நல்லா இருக்கான்னு பார்க்க முடியும். ஓகே, இதை பில்டு பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி திருப்பு. ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும். டிக். ஓகே போதுங்க, செஞ்சாச்சு. இதில் போய்ட்டு எல்லா செஸ்ட்டையும் எல்லா இன்வென்ட்ரியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். புட்டு அவுட் ஆல். ஓகே, எல்லா ஐட்டமும் வச்சாச்சு. ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அதுவரை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஒஸ்டி கேமர். ஓகே, பை கேஸ்.